ஹலோ அசம் ஃபேமிலி மக்களே, வெல்கம் டு அசம் சினிமா. நம்ம பிக் பாஸ் வீட்டுக்குள்ள என்னதாங்க நடந்துகிட்டு இருக்கு? திடீர்னு செழிப்பா இருக்காங்க, திடீர்னு வறுமைக்குள்ள போயிடுறாங்க. அந்த வகையில பாக்குறப்போ நேத்து என்ன நடந்துச்சு அப்படின்னா, லக்ஸுரி இல்லாமல் தவித்த பிக் பாஸ் ஹவுஸ்மேட். அது மட்டும் இல்லாம நம்மளோட தலை பிரவீனின் மிலிட்டரி கேம்ப் அலப்பறைகள் அப்படின்னு சொல்லிட்டு தனியாவே சொல்லலாம் போல. அதை யாரெல்லாம் எதிர்த்தாங்க, யாரெல்லாம் ஏத்துக்கிட்டாங்க, யாரெல்லாம் ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னு நேத்து நடந்த முக்கியமான நிகழ்வுகள் தான் நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போயிடலாமா? அதனால இந்த வீட்டில் உனக்கு எதிர்ப்பு இருக்கலாமே தவிர்த்து வெளியே கிடையாது. என்னடா இது கன்றாவியா இருக்கு, இந்த டாக்ஸிக் கேங்குள்ள இருக்கிறவங்களுக்குலாம் கொஞ்சம் கூட ஒரு கூச்சமே இல்லையா அப்படின்ற மாதிரி தாங்க இருக்கு. இன்னைக்கு சண்டை போட்டுக்கிறாங்க, நாளைக்கு அசிங்கமா பேசிக்கிறாங்க, அடுத்த நாளே ஒட்டுக்கா சேர்ந்துக்கிறாங்க. உங்களுக்கே தெரிஞ்சிருக்குமே நான் யாரை பத்தி சொல்ல போறேன்னு. நம்மளோட வாட்டர்மெலன் திவாகரும் நம்மளோட விஜய் பாரும் தான். வேற யாரு? நேத்து இந்நேரம் சண்டை போட்டுக்கிட்டு இன்னைக்கு இந்நேரம் பேசிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு நம்ம வினோத்தை புதுசா எதிர்த்துக்கிட்டு இருக்காங்க. அது எந்த கட்டத்துல போய் முடிய போகுதுன்னு தெரியல. சரி, அதை விடுமா, அது எப்பவுமே நடக்கிறது தானே. நீ வா, ஏதோ மிலிட்டரி கேம்ப் அலப்பறைன்னு சொன்னியே, என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் தெளிவா சொல்லி கேட்போம் அப்படின்றீங்களா? வாங்க அதுக்கு போவோம். அதாவது என்னன்னா, நம்ம பிரவீன் இருக்காருல்ல, நம்மளோட தலை பிரவீன், இவர் தலையானதுக்கு அப்புறமா கொஞ்சம் அதிகமா அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாரு. அவரோட ஆட்டிடியூடா இருக்கட்டும், லுக்கா இருக்கட்டும், பேச்சா இருக்கட்டும், எல்லாமே மாறிடுச்சுப்பா அப்படின்னு பரசலா ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படி பேசிட்டு இருந்த நிலையில நம்ம பிரவீன் என்ன பண்ணிருப்பாருன்னா, மிலிட்டரி கேம்ப் வைப் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, பாசிட்டிவ் வைப் எடுத்துட்டு போலாம், ஆளுக்கு ஒரு கண்டென்ட் பேசுங்கன்னு சொல்றப்போ நம்ம திவாகர் அவரை பத்தி நமக்கு தெரியாதா விடாம பேசிட்டு இருந்திருப்பாரு. அப்ப நம்ம தலை கையை தூக்க நம்ம காமருதன் போதும் அப்படின்ற மாதிரி சைட்ல அப்படியே ஒத்தேத்திருப்பாரு. ஆனா நம்ம திவாகர் என்ன பண்ணுவாரு, சும்மாவே அவருக்கு வினோத் பேர் தான் வாயில வரும். அதே மாதிரியே இங்க பாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு வினோத்து கிட்ட சண்டைக்கு போக நம்ம வினோத் சும்மா இருப்பாரா, அவரும் எகிரிக்கிட்டு போக வைத்தியக்காரா அப்படின்ற ஒரு வார்த்தையை வேற யூஸ் பண்ணிட்டாரு பாவும். உடனே நம்ம திவாகர் புடிச்சுக்கிட்டாரு, சண்டைக்கு ஏறிக்கிட்டு போயிட்டாரு. இதை சால்வ் பண்ண வந்த பிரவீனை கூட ஒரு காதுல வாங்கிக்கலங்க. எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே. எப்பவுமே நம்ம திவாகர் அண்ணன் யாரு சொன்னாலும் கேட்க மாட்டாரு. ஒருவேளை பாரு மாதிரி அவருக்கு தெரிஞ்சவங்க, அவரை பத்தி புரிஞ்சவங்க அவருக்கு கொஞ்சம் ஃபேவரா பேசினா அப்பா ஒரு ஏத்துக்குவார், அது வரைக்கும் அவர் ஏத்துக்க மாட்டாரு. அப்படித்தான் இருந்தாரு. வெயிட் பண்ணாரு, பட் பாரு வந்து அந்த அளவுக்கு பேசல போல, கத்திக்கிட்டே கிடந்தாரு. கடைசியா முடிக்க மாட்டாரு போல. நம்ம முடிச்சுட்டு அடுத்த சண்டைக்கு போயிடுவோம். இந்த பாசிட்டிவ் கேம்ப்லாம் ஒரு பக்கம் முடிய, என்னடா இன்னும் நம்மளோட தலை போஸ்டிங்கை தடுக்கிறதுக்கு யாருமே வரலையேன்னு பார்க்குறப்ப, இந்தா நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பாரு வந்துட்டாங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம தலை பிரவீன் என்ன சொல்லியிருப்பாருன்னா, இனிமே வந்து டெய்லி ஸ்ட்ரெச்சஸ் பண்ணணும், எக்ஸசைஸ் பண்ணணும், ஃபிசிக்கல் ஹெல்த் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்மி ஆஃபீஸர் பேசிட்டு இருக்கும்போது பாரு வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, எனக்கு ஹெல்த் கண்டிஷன் சரியில்லை, நான் இதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. என்ன நீங்க ரூல்ஸ் மீறிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு லைட்டா கேட்கும் போதே நம்ம பாரு உடனே கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. நீ சும்மாவே கேரக்டர்ல இருப்ப, இப்ப ஆர்மி கேம்பன் வேற உனக்கு கொடுத்துட்டாங்க, உன்ன என்ன சும்மாவா விட முடியும் அப்படின்னு பார்வதி வாயை விட நம்ம பிரவீன் என்ன பண்ணிருப்பாங்கன்னா, மூடிட்டு உட்காருங்க, ஐயோ அப்படி இல்லை, வாயை மூடிட்டு உட்காருங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. உடனே சண்டை புசு புசு புசுன்னு பெருசாயிடுச்சு. இப்போ யார் வரணும்? அதே தான் நம்ம திவாகர் வந்திருப்பாரு. வந்துட்டு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க உடனே கேப் பார்த்து நம்மளோட வினோத் ஒரு பாயிண்ட் வச்சிருப்பாரு. என்ன அப்படின்னு பாக்குறப்போ, பாரு சண்டையில போடா அப்படின்னு சொல்லியிருப்பாரு நம்ம பிரவீனை. உடனே நம்ம வினோத் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா, போடான்னு சொல்லிட்டாங்க, நீ இப்ப சாரி கேட்க சொல்லு அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் எடுத்து கொடுத்திருப்பாரு. உடனே வினோத் பாரு பக்கம் திரும்ப அந்த சண்டையும் இன்னும் பெருசாயிடுச்சுங்க. இந்த சண்டைக்கு இடையில நம்ம எஃப்ஜே கூட ஒரு ரோல் பிளே பண்ணியிருப்பாரு. பயங்கரமா ஒரு சவுண்டுட்டு எல்லாம் அமைதியா இருங்க அப்படின்னு எப்பவும் போல கத்திருப்பாரு. ஆனா யாருமே அமைதியாகலங்க. எல்லாம் அவங்க சண்டையை தான் போட்டுட்டு இருந்தாங்க. யாரு வேணா வாங்க, நான் கத்தினே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாரு கடைசி வரைக்கும் கத்திட்டே தான் இருந்தாங்க. சரி, ஓகே, நம்ம அடுத்த கண்டென்ட்டுக்கு போவோம். கான்டென்ட்ங்கற வார்த்தையை பயன்படுத்தாதீங்க. பிக் பாஸ் வேற கண்டென்ட்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. நம்ம அடுத்த சண்டைக்கு போவோம். சண்டைன்னு ஏதோ ஞாபகம் வருது, புதுசா ஒரு சண்டை போயிட்டு இருக்குங்க. என்ன அப்படின்னா, இதே தான் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இதே தான் பிரச்சனை. நேத்து இந்நேரம் கொஞ்சிட்டு இருப்பாங்க, நாளைக்கு சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அந்த ஒரு கேட்டகரியில நம்ம விஜய் பாருவும் காமருதீனும் இத்தனை நாளா ஒட்டுக்கா சேர்ந்து சுத்திக்கிட்டு இருப்பாங்க. எனக்கு பசிக்குது, சாப்பிடணும், அது இதுன்னு பேசிட்டு நம்ம காமருதீன் கையில ஹாரன் வேற எழுதியிருப்பாரு. இது எப்படின்னு இருக்கு, பாக்கிறதுக்கு எப்படின்னு இருக்கு. 1000 தான் சொன்னாலும் மிலிட்ரி ஆர்மி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரவீனோட ரூல்ஸ் கொஞ்சம் எல்லாம் மீறிட்டு தான் போயிட்டு இருக்கு. அதை திரும்பவும் ப்ரூவ் பண்ற மாதிரி